பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கம்மா, அதனால நீங்க புகழப்பட போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. சரி, நன்மை செய்யறதுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அவன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, நான் கண்டிப்பா அவனுக்கு உதவி செய்வேன். ஏன்னா அவன் கஷ்டப்படுற காலத்துல எனக்கு அவன் உதவி செஞ்சான். இவன் கஞ்ச பிசினரிங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்க, ஹெல்ப் கேட்டேங்க, அவங்க கிட்ட இருந்துச்சுங்க, எனக்கு செய்வே இல்லைங்க, நான் நிச்சயமா அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சில மனுஷங்களுக்கு மட்டும்தான் நம்ம உதவி செய்வேன். ஏன்னா அவன் எனக்கு உதவி செஞ்சா, அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான், அதனால நான் செய்வேன். இவனுக்கு எதுவுமே பண்ணல, நான் இவனுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சில மனுஷங்களுக்கு உதவி செய்வோம், சில மனுஷங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்யறவங்களுக்கே நீ உதவி செஞ்சார்ல, என்னப்பா பலன் இருக்கு? இதை மற்ற ஜனங்களும் பண்றாங்களே, என்ன ஏற்றுக்கொண்டிருக்க மகனே மகளே, உனக்கு ஒருத்தங்க உதவி செய்யறாங்களோ இல்லையோ, உன்னால முடிஞ்ச உதவி நீ அவங்களுக்கு செய்யுமா, இல்லைன்னா ஜபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க மற்றவங்களுக்கு நன்மையான காரியத்தை செஞ்சு பாருங்களேன், நீங்க எதிர்பார்க்குற நன்மையான காரியம் நிச்சயமா உங்க லைஃப்ல இன்னைக்கு நடக்குங்க. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா